ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மொஹரம் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக அமையணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன செஞ்சோன்னா, இன்றைக்கி ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஃப்ரைடேனால். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கிலோ ஜீரக சம்பா ரைஸ், எண்ணெய் 400, புதினா மல்லி ஒவ்வொரு பிடி, தக்காளி 400, பெரிய வெங்காயம் 400, சின்ன வெங்காயம் 200, 10 பச்சை மிளகாய், 2 லெமன், இஞ்சி 75, பூண்டு 150, தயிர் 400, கறி 1.5 கிலோ, அப்புறம் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு. அப்புறம் குக்கர் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆனனே குக்கர் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயிலுமே நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயம் போட்டோமா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். பக்கத்தில் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். வெங்காயம் கட் பண்ணது, லெமனு, தயிர், புதினா, மல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக அப்புறமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்களா, அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயே நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் வெங்காயத்தை போடணும். ஃபஸ்ட்டெல்லாம் போட்டக்கூடாது, நல்லா பொரியாது. நல்லா கொஞ்சம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு எவ்வளோன்னா 1 கிலோவுக்கு 8 கிராம் பட்டை. அப்போ 1.5 கிலோவுக்கு 12 கிராம் பட்டை. அப்புறம் ஏலக்காய் 8 ஏலக்காய் கவுண்டிங்கில் தான் போடணும். அது 12 ஏலக்காய். அப்புறம் கிராம் 6 கிராம் தான் போடணும். 6 கிராமு போடணும். அப்போ 6னா 9 கிராம் போடணும். அவ்வளோதான். போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான் அந்த அளவு. அதுக்கு மேலே அதிகமாக போட்டால் சாப்பாடு கருப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டோமா, சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் 1 கிலோவுக்கு அரிசி உப்பு 40 கிராம் போடணும். அப்புறம் 40னா 60 கிராம் உப்பு 1.5 கிலோவுக்கு அந்த மாதிரி போடணும். அந்த ரேஷியோவில் போடணும். இதே மாதிரி நீங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கரம் மசாலா, அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டால் இஞ்சி பூண்டு போட்டால் எடுக்க முடியல. கரண்ட்டு வேறு இல்லை, பயங்கர ஷட் டவுன். நாங்கள் இருட்டில் ஏதோ சார்ஜ் லைட் வச்சு தான் இன்றைக்கி ஷூட்டை எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் போட்டோம். மட்டனும் நல்லா வதக்கிட்டு அதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கணும். வதக்கிட்டு நாங்கள் கேட்ரிங் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்பட்டால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் நல்லா சூப்பராக எல்லா ஸ்வீட் வெரைட்டி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்போம். நீங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால். அதுக்கப்புறம் நம்ம தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 சவுண்ட் விட்டுறலாம். இந்த இருக்கிற உப்பு எல்லா இது மிக்சிங்கெல்லாம் போட்டு அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் குண்டா வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே அந்த வேக வச்ச இதெல்லாம் மட்டன்லாம் அதை போட்டு ரைஸும் போட்டோம். போட்டு அந்த அதிலே போட்டு ஒரு தம்மை ஒரு 1/4 மணி நேரம் தான் விட்டோம். ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ்னால ரொம்ப விட முடியாதுன்னு ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு தம் விட்டுட்டோம். தம் விட்டு எடுத்தால் சூப்பராக கம்மன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாருமே இதே ரேஷியோவிலே செஞ்சு பாருங்கள். எல்லா அளவு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த கரண்ட்டு இல்லாதனால பயங்கர அப்செட் ஆயிடுச்சு எனக்கு. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள்.